இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து எல்லா இலவசத்தையும் நிறுத்தணும், தேர்தல் அப்படின்ட்டு ஒன்று இப்போதைக்கு நிறுத்தணும் அப்படின்னு வரப்போகுது. இப்போ வந்துச்சுன்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் நம்மளால் உதவித்தொகையை கொடுக்க முடியாது, இங்கே முடக்கிடலாம் தமிழ்நாட்டில். ஸோ பெண்களோட ஓட்டு வந்து திமுகவுக்கு போகிறத வந்து சுத்தமாக தடுத்துடலாம் அப்படிங்கிறது பாஜகவோட திட்டம். காலங்காலமாக வந்து வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்னு தான் அந்த பெண்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். கணவர் வந்து வேலைக்கு போவார், இல்லை பையனோ இல்லை அப்பாவோ வேலைக்கு போவாங்க. இப்போ யார் லேடிஸு கேட்டால் அவங்க சும்மா தான் இருக்காங்க. ஆனால் காலங்காலமாக வந்து வீட்டுக்காக உழைச்சி குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா தேஞ்சது வந்து அந்த மகளிர் தான். எனக்கு தேவை வந்து மகளிர் வந்து அடுத்த 2-3 மாதத்துக்கு கோடை விடுமுறை வேறு வருது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு செலவு இல்லாமல் தவிக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு போட்டுட்டு இப்போ கூட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணுங்கள், கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த 3 மாதத்துக்கு அரசாங்கத்தால் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும். காலையில் 6 மணிக்கு போய் சேர்ந்துருச்சு மகளிரோட அக்கௌண்ட்டில். என்ன அக்கௌண்ட்டில் வந்து 5000 ரூபா வந்திருக்கான்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான் தலைவர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணால் கூட ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வரும், ஏதாவது ஒரு கேஸ் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த வகையில் வேணும்னாலும் எதிரிங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் தலைவர் வந்து இப்படி ஒரு மூவ், கரெக்டான ஒரு மூவ், சரியான நேரத்தில் எடுத்து வச்சிருக்காரு. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் திமுகவின் ஆதரவாளரும் பத்திரிகையாளருமான திரு ராஜீவ் காந்தி அவர்கள். வணக்கம் ராஜீவ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, அதில் ஒரு வீடியோ. ஆரம்பமே தமிழ்நாட்டு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்த உறுதிமொழி தான் உரிமை தொகை, யார் தடை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு போட்டு கண்டினியூ ஆகினே போகுது. என்னதான் கதை சார் சொல்லு. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை வந்து காப்பாற்றுற ஒரு எல்லை சாமியாக தான் இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து இருக்காங்க. மாநில உரிமைகளை வந்து பறிக்கப்படாமல் அது பறிக்கிறதுக்கு வந்து முயற்சிக்கிற பாசிச சக்தியான பாஜகவுக்கு எதிரான போரில் வந்து ஒரு முக்கியமான போர்ப்படை தளபதியாக தான் இந்தியாவே பார்க்குது தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை. அது இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிற அந்த அறிவிப்புங்கிறது இந்த தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு அதை பார்த்து காப்பி அடித்து மற்ற மாநிலங்களையும் செயல்படுத்தப்பட்டு வரும் அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு மகத்தான திட்டத்தை முடக்கிறதுக்கான ஒரு செயலை வந்து திட்டமிட்டாங்க. யார் முடக்க பார்த்தாங்க? பாஜக அரசு. அந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு ஒரே ஒரு அறிவிப்பில் வந்து தவிடுபடி ஆகிட்டாரு தலைவர் அவர்கள். இல்லை, அப்படி வந்து அதை வந்து தடுக்கணும்னு நினச்சா அது பாஜகவுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக தானே இருக்கும். ஓட் பேங்கே அவங்களுக்கு குறையுமே, மகளிரோட ஓட்டே குறையுமே. ஆமாம் சார், இது நேரடியாக நீங்கள் பண்ணால் தானே இப்போ ஒரு பிரச்சனை. இப்போ என்ன சிக்கல் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். என்னென்னா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையாக திமுக தான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க 2021. எல்லாருக்குமே தெரியும். 21 வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தப்ப அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகலேருந்து பாஜகலேருந்து எல்லாருமே இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு திரும்ப இங்கே வந்து மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சாத்தியமே இல்லைன்னு சொன்னதை அந்த முடங்கி கிடந்த தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை வந்து சீர்திருத்தி கொரோனா சமயத்துலேயும் உள்ளே வந்து கொரோனா சமயத்திலேயே சொன்னபடி உதவித்தொகையும் அளித்து அதுக்கப்புறமா தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை சீர்தூக்கி இப்போ 16% வளர்ச்சி கொண்டு வந்து அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகையை வந்து சொன்னபடியே வாக்குறுதியை வந்து செயல்படுத்தி இப்போ வந்து 1,31,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மகளிர் அப்படிங்கிறவங்க. காலங்காலமாக வந்து வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, அப்படின்னு தான் அந்த பெண்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். கணவர் வந்து வேலைக்கு போவார், இல்லை பையனோ இல்லை அப்பாவோ வேலைக்கு போவாங்க. இப்போ யார் லேடிஸு கேட்டால் அவங்க சும்மா தான் இருக்காங்க. ஆனால் காலங்காலமாக வந்து வீட்டுக்காக உழைச்சி குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா தேஞ்சது வந்து அந்த மகளிர் தான். அந்த மகளிருக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும். அங்கீகாரங்கிறது வந்து அவங்க வந்து தனியாக சுயமாக நிற்கிறதுக்கான ஒரு அங்கீகாரமாக இருக்கணும். அவங்க குடும்பத்தை அவங்களோட கையிலேருந்து செலவு பண்ணணும், அவங்க குடும்பத்துக்கான செலவு அப்படிங்கிறதுக்காக யோசித்து பண்ண திட்டம் தான் இது. இந்த திட்டத்தினால தமிழ்நாடு பொருளாதாரம் வந்து மிக வேகமாக வளர்ந்து வருது. இந்த திட்டங்கிறது வந்து வரும் தேர்தலில் வந்து முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் திமுகவுக்கு வந்து வாக்கு வங்கிக்கு, பெண்களோட வாக்கு வங்கிக்கு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட இது. ஏன்னா இங்கே ஆரம்பித்த ஒன்று பாஜக ஆளுற மாநிலங்களான வட மாநிலங்களும் இப்போ வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது எலெக்ஷன் வரப்போகிற அஸ்ஸாம்லையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ என்ன பாஜக வந்து திட்டமிட்டுச்சு அப்படின்னா ஒன்றிய அரசு இந்த இந்த வர 20ஆம் தேதிக்கு அப்புறம் அங்கே வந்து பிஹு அப்படின்ட்டு ஒரு பண்டிகை கொண்டாடப்படுது அஸ்ஸாமில். ஓகே, அஸ்ஸாமில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன் தான் அஸ்ஸாமும் மேற்கு வங்கமும் வரப்போகுது.
தமிழ்நாடு, அசாம், மேற்கு வங்கம் எல்லாத்துலேயுமே இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து வேறு வேறு பேரில் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பார்த்து தான் அவங்க வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பீகார் தேர்தலின் போது வந்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை வந்து பெண்களோட அக்கௌண்ட்டில் டைரெக்டாக செலுத்தி ஓட்டு வாங்கினாங்க பாஜக. அது எல்லாருக்குமே தெரியும், இப்போ அசாமில் வந்து இந்த பண்டிகை வரதுனால அதை முன் வச்சு ஒரு 3 மாதத்துக்கான தொகையையும் சேர்த்து அங்கே பல்காக அங்கே வந்து மக்களோட பெண்களோட அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அடுத்தது இங்கே இன்னொன்று கவனிக்கணும். அவங்க வந்து பெண்களுக்கு போகிறத பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. எப்படி முடக்க பார்க்குறாங்க இந்த திட்டத்தை அப்படின்னா, பீகார் தேர்தலின் போது பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட சில பேர் வந்து கேஸ் போட்டாங்க, இந்த தேர்தலை நிறுத்தணும், ஏன்னா இலவசங்கள் கொடுத்து இந்த தேர்தலை ஓட்டு வாங்குறாங்க அப்படின்ட்டு. அந்த கேஸ் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டுருக்கு. அதில் மார்ச் முதல் வாரத்தில் நாங்கள் வந்து இதுக்கு முக்கியமான ஒரு உத்தரவு வந்து போட போகிறாங்க. அது வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, மார்ச் முதல் வாரத்தில் வந்து அடுத்தது. அதில் என்ன வரப்போகுது அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து எல்லா இலவசத்தையும் நிறுத்தணும், தேர்தல் அப்படின்ட்டு ஒன்று இப்போதைக்கு நிறுத்தணும் அப்படின்னு வரப்போகுது. இப்போ வந்துச்சுன்னா மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் நம்மளால் உதவித்தொகையை கொடுக்க முடியாது, இங்கே முடக்கிடலாம் தமிழ்நாட்டில். ஸோ பெண்களோட ஓட்டு வந்து திமுகவுக்கு போகிறத வந்து சுத்தமாக தடுத்துடலாம் அப்படிங்கிறது பாஜகவோட திட்டம். அதுக்காக முன்னாடியே அசாமில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே, ஏன்னா அசாமில் கொடுத்தாச்சு, பாதிக்கப்பட போகிறது யார்? தமிழ்நாடும் மேற்கு வங்கமும் மட்டும்தான். இந்த மாஸ்டர் பிளானை தான் கேள்விப்பட்டது கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி தலைவர் அவங்க வந்து இப்போவே, அதாவது மகளிருக்கு வந்து அடுத்த 2 மாதம் வந்து வருமா வராதா, அவங்க நிறுத்துகிறாங்களா என்னங்கிறது தெரியாது. அதற்கு முன்பாகவே அடுத்த 2 மாதங்களுக்கான தொகையும் சேர்த்து, இந்த மாதத்துக்கான தொகையும் சேர்த்து மொத்தம் 5000, 2000 ரூபா போனஸ், அதையும் சேர்த்து 5000 இப்போ வந்து வங்கியில் வந்து நேரடியாக மகளிர் உரிமை தொகை அதுவும் செலுத்திட்டு தான் அவர் அனௌன்ஸே பண்ணுறாரு. காலையில் 6 மணிக்கு போய் சேர்ந்துருச்சு மகளிரோட அக்கௌண்ட்டில். என்ன அக்கௌண்ட்டில் வந்து 5000 ரூபா வந்திருக்கான்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான் தலைவர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா இதை அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணால் கூட ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை வரும், ஏதாவது ஒரு கேஸ் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த வகையில் வேணும்னாலும் எதிரிங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் தலைவர் வந்து இப்படி ஒரு மூவ், கரெக்டான ஒரு மூவ், சரியான நேரத்தில் எடுத்து வச்சுருக்காரு. சரி, ரைட். இப்போது இது என்னென்னா, வீசின கத்தி திருப்பி அவங்க மேலே வீசின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுக்கு முன்பு வந்து அஸ்ஸாமில் பண்ணாங்க அப்படின்னீங்க, இந்த மாதிரி 3 மந்த்ஸ்க்கு முன்னாலே எல்லாத்தையுமே போட்டாங்க, எலெக்ஷன்லாம் போட்டுட்டாங்க. அதை வந்து இப்போ தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் பீகாரில் வந்து நம்ம பிரசாந்த் கிஷோர் பண்ணாங்க. அந்த மாதிரி ஆகிடும். சரி, நீங்கள் என்னடா செய்யறது, நானும் அதே செய்ய வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு செக் வச்சுட்டேன். ஆமாம் சார். இன்னொரு விஷயம் சார், இதை தலைவர் நினச்சிருந்தா இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம பேசி அதிகாரம் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து கோர்ட்டில் போய் இதை வந்து கேட்கலாம் சார் அப்படின்னா, நான் மார்ச் முதல் வாரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வரும், அப்போ நமக்கு வந்து தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கும். அதனால் அரசாங்கம் வந்து முழுமையாக செயல்பட முடியாத ஒரு நிலைமை இருக்கும். உங்களுக்கே தெரியும், கோட் ஆஃப் கான்டக்டில். அப்போ நம்ம வந்து கோர்ட்டில் போய் சண்டை போட்டு நம்ம மகளிருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்போ ஜட்ஜ்மெண்ட் வருங்கிறது தெரியாது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டே வாங்கணும், ஸ்டே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயம் பாருங்களேன், இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினச்சிருந்தா இதை வந்து நிறுத்தினா நம்ம எப்படி வைக்கலாம் தேர்தல் பிரச்சாரத்தில், பாருங்கள் இத்தனை மாதமாக நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம், ஆனால் பாஜக வந்து நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் எதிர்மறை பிரச்சாரத்தை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதை கூட அவர் பார்க்கல. எனக்கு வந்து எதிர்மறை பிரச்சாரமோ எலெக்ஷன் ஓட்டுக்காக பண்ணுறதோ எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை வந்து மகளிர் வந்து அடுத்த 2-3 மாதத்துக்கு கோடை விடுமுறை வேறு வருது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு செலவு இல்லாமல் தவிக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு முன்கூட்டியே நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு போட்டுட்டு இப்போ கூட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து பார்த்து செலவு பண்ணுங்கள், கொஞ்சம் சேமித்து வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த 3 மாதத்துக்கு அரசாங்கத்தால் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும். அப்படி திரும்ப நம்ம வந்து ஆட்சி அமைச்சோம்னா நம்ம வந்து உங்களுக்கு 2000 மாதம் இனிமேல் வந்துடும் அப்படிங்கிறதையும் போட்டார். இப்போ அஇஅதிமுகவுடைய மேனிஃபெஸ்டோவில் வந்து பிட்டாக போட்டாங்க மேனிஃபெஸ்டோ, அதுலேயே கூட அவங்களும் மகளிர் ஊக்கத்தொகை கொடுக்க போகிறதா ஒன்று சொன்னாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்கறத வந்து அங்கே தடை செய்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய அடியாகவே இருக்கும் சார். இதே எடப்பாடி தான் சார் நாங்கள் வந்து ஒரு மாதம் 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னப்போ வந்து இது சாத்தியமே இல்லைன்னு சொன்னது, ஓகேவா? அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சதும் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா பாஜகவோட சேர்ந்துட்டு அந்த அடிமை அரசாக இருந்துட்டு அதை சீர்திருத்தி இந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே ஒரு தொலைநோக்கு திட்டம்.
அதாவது என்னன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து மகளிருக்கு கொடுக்குற 1000ங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை இல்லாமல் தெரியலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் அது வந்து எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்தந்த குடும்பங்கள், இதுக்கு முன்னாடி எத்தனையோ குடும்பங்கள் வந்து இப்போ ஆண்கள் வந்து சரியில்லை, இந்த சிங்கிள் மதராக இருக்கும், ஆண்கள் வந்து எங்களுக்கு வந்து சரியான செலவுக்கு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு இல்லை, அது எல்லாத்தையும் உடைச்சி பெண்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக நாங்கள் கொடுக்குறோம். இந்த பணத்தினால அவங்கவுங்க எம்பவர்மெண்ட்டுங்கிறது நல்லா ஏறி தமிழ்நாட்டோட பொருளாதாரங்கிறது ஏறிட்டு இருக்கு. பெண்கள் வந்து சுயகாலில் நிற்கிறதுக்கான எல்லா விதமான திட்டத்தையும் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்றாங்க தமிழ்நாடு வந்து கடனில் இருக்கு, கடன் வந்து வந்துருச்சு அப்படின்னு. நீங்க அடுத்த கேள்வி நீங்க அதான் வைப்பீங்க தெரியும். தமிழ்நாடு வந்து கடன் சார் எதனால கடன் வாங்குறோங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஏன்னா கடன் வாங்குறதுங்கிறது உங்களோட நீங்கள் வந்து சும்மா வந்து கடன் கொடுக்கறது கிடையாது, திருப்பி செலுத்தும் இது அந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம், தமிழ்நாட்டோட பொருளாதார இதை வச்சு தான் அவங்க நிர்ணயிச்சு தான் கடன்கிறது கொடுக்குறாங்க. இந்தியாவே கடன் வாங்கி தான் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கு. அரசாங்கங்கள் அப்படிங்கிறது கடன் வாங்கி தான் செயல்படும். அது வந்து அது மூலமாக தான் நம்ம வளர்ச்சி எட்ட முடியும். நபார்டு வங்கிங்கிறது இருக்குது, உலக வங்கிங்கிறது இருக்குது, அது எல்லாமே இருக்குது. எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கடன் வாங்கி என்ன பண்ணுறாங்கங்கிறது தானே சார் விஷயம். இப்போ எடப்பாடி ஆட்சியில் வந்து 4 வருஷம் வந்து கடன் வாங்கி என்ன பண்ணாங்க? ஏதாவது இந்த மாதிரியான திட்டங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், புதுமை பெண்ணாக இருக்கட்டும், கல்வி உயர்கல்வியை வந்து ஏற்றிருக்கிற இந்த திட்டமாக இருக்கட்டும், இல்லை தொடக்க கல்வி படிக்க வர பசங்களோட பசிப்பினியை தீர்க்கிற அந்த இலவச சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்கள் வந்து கடன் வாங்கி என்ன பண்ணாங்கங்கிறதான முக்கியம். அதன் மூலமாக தமிழ்நாடு பொருளாதாரம் தன்னிறைவு பெற்று இந்த தலைவரோட கனவான $1 trillion வரும்போது தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். குடும்பத்துக்காக ஒருத்தர் வந்து பர்சனல் லோன் போடுறாரு அப்படின்னா அவர் எதுக்காக போடுறாங்கிறது தான் முக்கியம். அந்த 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 லோன் எடுக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். உருப்படியாக ஒன்று பண்ணுறாங்க, ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குறாங்க, அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு எஜுகேஷன் லோனோ ஒரு ஹவுசிங் லோனோ அது வந்து கடனில் வந்து நம்ம சேர்க்க முடியாது. அது குடும்பத்துக்கான ஒரு சேமிப்பு, எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்பு. அது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அது மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி நேயர்களே.